ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். தி ஒன் திங் அப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா, எல்லாரோடைய சேனல்லையே ராசி பலன் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும். அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஏற்கனவே அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும். அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம். சரியா? அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும். அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும். சரியா? அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும். அப்போது என்னுடைய ராசி பலனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தருது அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல வேலையிலையும் தொழிலையும் நம்ம பார்க்குறோம். சுக்கிரன் 10ல் ஆட்சியாக இருக்கிறதுனால பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா 10ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அப்போது பதவி உயர்வுங்கிறது உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இல்லை நீங்கள் லைட்டாக பிச் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள்கிட்ட சேர்றதுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது தாராளமாக இருந்துருக்கு. இந்த நேரம் நீங்கள் போயிட்டு நான் இந்த மாதிரி இவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போய் மேனேஜர்கிட்ட தாராளமாக கேட்கலாம். சம்பள உயர்வுங்கிறது அவங்களே பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு உண்டான சரியான ஒரு சேலரி இன்க்ரீஸுங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. மந்த் எண்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டோட டீலை க்ளோஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் எண்டில். 2ஆம் அதிபதி சனியோட குரு பார்வையில் இருக்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துருக்கு. கடன் அடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது. யாரெல்லாம் வெளியில் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை நான் ஏதாவது ஹோம் லோன் போட்டிருக்கேன், நான் அதில் கொஞ்சம் பிரின்சிபல் அசல் ஏதாவது நான் திருப்பி வைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. யாரெல்லாம் வெளியில் கொடுத்துட்டு திருப்பி வரலை, கொடுத்த அமௌண்ட் வரலைன்னு காத்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதம் கொடுத்த அமௌண்ட் திருப்பி வரும். நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநபர்கிட்ட குடும்ப விஷயங்களை பேசிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா கேதுவோட காரணமாக வெளிநபர்கிட்ட உங்களோட குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் அவ்வளோவா பேச வேண்டாம். ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை பயக்காது. அடுத்தது வருமானங்கிறது பல வழியில் இருக்கும். சேமிப்பு பண்ண வேண்டிய காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சேவிங்ஸ் கொஞ்சம் பண்ணணும். வருமானம் வரும், ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்குண்டான ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை எஃப்டியோ
இல்லை உங்களுக்கு பேசிவ் இன்கமாக ஏதாவது வர்றதுக்குண்டான வழிகளை நீங்கள் தான் அதை சரி பண்ணி போட்டுக்கணும். அடுத்தது சனி 3ல் இருக்கிறதுனால, குருவோட பார்வையில் இருக்கிறதுனால, நீங்க துணிவா ஒரு முயற்சியில எடுத்து வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதுல வெற்றிகள் தாராளம். இந்த மாசம் நீங்க துணிவா ஒரு விஷயத்த எடுத்து வச்சாலே அது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். 2வது, விஐபியோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஒரு நெட்வொர்க் பெருசாகும். ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைச்சு அவங்க மூலியமா உங்களோட லைஃப் அப்படியே டேர்ன் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. யாராச்சும் அந்த மாதிரி கிடைச்சாங்க அப்படின்னா அவங்கள சரியா பயன்படுத்தி முன்னேறதுக்கு உண்டான வழிகளை பாருங்க. அண்ணன் தம்பி மூலியமாவோ பிஸ்னஸ்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. பயணங்கள் மூலயமா வெற்றிகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. பிஸ்னஸ்க்காக கிளைண்ட்டை பிச் பண்றதுக்காக, வெளியில போய் ப்ராஜெக்ட் பெருசா எடுக்கிறதுக்காக பயணங்கள் மேற்கொண்டு யாரெல்லாம் பண்றீங்களோ அதுல முழுவதும் வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் மூலயமா சுப செலவுகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடு வாங்குறது விற்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை விற்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சரியான காலகட்டமாக அமையும். பெண்களுக்கு தாய் வீட்டிலேருந்து ஒரு லாபங்களோ நன்மைகளோ கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஜாப் கிடைச்சி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 10ல் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மூலியமா நீங்க பெருமைப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ, செகண்ட் ஹாஃப்ல பிளான் பண்ணலாம். நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். நல்லபடியான ஒரு குழந்தை பேருங்கிறது ஏற்படும். ஏதாவது போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் சரியான காலகட்டமா இருக்கு. போட்டித் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த காலகட்டத்துல போட்டித் தேர்வு நீங்க அட்டன் பண்றதா இருக்கட்டும், அது சூப்பரான ஒரு சக்சஸா இந்த காலகட்டம் அமையும். அப்புறம் புதன் 11ல் குருவோட பார்வையில இருக்கிறதுனால கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும். உங்க பக்கம் தீர்ப்பு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உடம்பு கொஞ்சம் படுத்திட்டு இருக்கு கொஞ்சம் அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க சரி பண்ணி அதுக்கு உண்டான ரெஸ்ட் கொடுத்து ஃபுட்டு இன்னும் கொஞ்சம் கொடுத்து சரி பண்றதுக்கு உண்டான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும். அது மட்டும் இல்லாம குரு உச்சமா இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே உண்டான அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிக அளவுல இந்த காலகட்டத்துல இருக்கு. ஆனா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வெளியூர் வேலை காரணமா வெளியில போயிட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் திருப்பியும் ரீயூனியன் ஆயிடுவீங்க தம்பதியர்கள். திருமண முயற்சி யாரெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சரியான காலகட்டமா அமையுது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் அமையுது. சேனலுடைய ஸ்பெஷல் தி ஒன் திங், அந்த ஒரு விஷயம் நீங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மீடியா மார்க்கெட்டிங் இதுல யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ தாராளமா இந்த காலகட்டத்தில் வேலையா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், தொடங்குறதா இருக்கட்டும், சேர்றதா இருக்கட்டும், தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுல சக்சஸ்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நவம்பர் மாதம் இருக்கு. அதையும் தாண்டி பிஸ்னஸ் பண்றவங்க பெரிய அக்ரிமெண்ட் ஏதாவது இந்த காலகட்டம் வருது அப்படின்னா தாராளமா சைன் பண்ணுங்க. அதுல பெரிய லாபம் மட்டுமே காத்துன்னு இருக்கு. கவர்மெண்ட் டெண்டருங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. மீடியா துறையில இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல சிறிய உங்களோட முயற்சியை போடுங்க, பெரிய சக்சஸ்ங்கிறது காத்துட்டு இருக்கு.